ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியும் அப்புறம் வெங்காயத்துக்கும் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு வெங்காயம் அஞ்சுலாம் வச்சு வெங்காயத்தூளெல்லாம் வச்சுருக்கேன். தக்காளியில் கழுவி போட்டு சேர்க்கணும். தம்பிக்கு இந்த வெங்காயத்தூக்குனா ரொம்ப பிடிக்கும், அதனால் கேட்டு செய்ய சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுட்டோம். வச்சுட்டு சரி குழம்பு தாளிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கழுவி வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தாளிச்சு போட வேண்டியதுதான். நம்ம வளச்சிட்டு இப்போ வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிவிட்டு கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வணக்கிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் ஆனோன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு அதில் முட்டை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ முட்டை வீட்டில் இல்லாததுனால வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் அது வதங்கினோடனே கொஞ்சம் மிளகாத்தூளும் கறி மசாலா தூள் போட்டு நல்லா பண்ணி விட்டுலாம். அது கொஞ்சம் வேகட்டும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கொஞ்சம் அந்த பேட்டி விட்டு அந்த இதில் கொஞ்சம் 10 நிமிஷம் வெங்காயத்துலேருந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் இல்லாமல் இருந்தால் வீட்டில் எந்த இது இல்லாமல் இந்த வெங்காயத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சப்பாத்தியை ரவுண்டாக சுடுவேன். இந்த முக்கோணமாக சுடும்போது சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தான் போடுவோம். அது 2-3 லேயராக அப்படி செம்ம சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.